அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். என் இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இன்றைக்கு நம்ம வாரத்தில் ஒரு முறை இந்த துவாவை இப்படி கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பம் செஞ்சுட்டு உங்கள் தேவைகளை அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு துவா தான் இது. இந்த 3 துவாவையும் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு தேவைகள் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் தஆலா கிட்ட நிச்சயம் அது ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி உள்ள சிறந்த துவா தான் இந்த துவா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு, அதாவது 2 மணிக்கு அல்லது 3 மணிக்கு எந்திரிச்சு நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறோம் இல்லையா, அந்த தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. அது எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் சரிங்க. அல்லாஹ் தஆலா கிட்ட சிறந்ததை கேட்கணும், வெற்றியை கேட்கணும், அவங்ககிட்ட இருக்க சிறந்த துவாவை கேட்கணுங்க. இதுதாங்க. இப்படி கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பம் செஞ்சுட்டு உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு எது தேவையோ, எது வெற்றியை தருமோ, எது சிறப்பானதாக இருக்குமோ உங்கள் வாழ்க்கைக்கு, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த அனைத்து பலன்களையும், அனைத்து நன்மைகளையும், அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த துவாக்களை பார்ப்போம். இந்த துவாக்களை கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்டு நீங்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த துவாக்களை பார்க்கலாம். 3 துவாக்களை பார்க்கலாம். முதல் துவாவை பார்க்கலாம் வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மஸ்அலதி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மஸ்அலதி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மஸ்அலதி. இந்த துவாவுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சிறந்த அனைத்தையும் கேட்கிறேன். அல்லாஹ் கிட்ட எது சிறந்ததாக இருக்கோ அதை தான் நம்ம கேட்குறோம். இதுதான் அந்த துவாவுடைய பொருள். நம்ம கேட்குற தேவைகள் எது சிறந்ததோ அல்லாஹ் தஆலா கிட்ட அதை நீ குடியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம இந்த துவாவின் மூலயமா அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்குறோம். இப்போ 2வது துவாவை பார்க்கலாம் வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ ஹைரத் துஆஇ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ ஹைரத் துஆஇ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ ஹைரத் துஆஇ. இந்த துஆவுடைய விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க இப்போ இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சிறந்த துஆவை கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம இந்த துவாவை சிறந்ததாக இருந்தால் எனக்கு நீ குடு யா அல்லாஹ், நமக்கு இது சிறந்த துவாவாக இருந்தால், தேவையாக இருந்தால் எனக்கு குடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ் தஆலா கிட்ட கையேந்தி கேட்குறோம். இப்போ 3வது தேவையை 3வது துவாவை பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ ஹைரன் நசாஇ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ ஹைரன் நசாஇ. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சிறந்த வெற்றியை கேட்கிறேன். நம்மளுடைய தேவைகளில், நம்மளுடைய சோதனைகளில், நம்மளுடைய துன்பங்களில் ஏதாவது வெற்றியை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு இந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம கேட்குறோங்க. இது தாங்க. இந்த 3 துவாவை கேட்டுட்டு நீங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான். இந்த அமலை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பான். அதற்கான மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ்.